வெட்னஸ்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹோட்டல் சமையல் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸ்டார் ஹோட்டல் சமையலில் இன்றைக்கி என் கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷெஃப் பாரதி, ஹெரிட்டேஜ் ஹோட்டலோடைய ஷெஃப் பாரதி மதுரையிலேருந்து இந்த எபிசோடு வந்து உங்களுக்காக ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி வெல்கம் ட்ரிங்க் என்ன பண்ண போகிறீங்க? ஹெரிட்டேஜ் பேரடைஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். சூப்பர். ஹெரிட்டேஜ் பேரடைஸ்னால் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குமா? கண்டிப்பாக. சரி, பண்ணிடலாமா? என்னென்ன பயன்படுத்தி பண்ண போகிறீங்க பாரதி? க்ரஷ் ஐஸ், ஓகே, கிவி க்ரஷ், ஓகே, லிச்சி க்ரஷ், ஓகே, சுகர் சிரப், கிரான்பெரி ஜூஸ். கிரான்பெரி ஜூஸ், ஓகே. லிச்சி குவி ரொம்ப ரிச் ஆச்சு ரெண்டுமே, அதனால தான் பேரடைஸ்னு சொன்னீங்களா? அதனால பேரடைஸ். சூப்பர், பண்ணிடலாமா? எவ்ரிதிங் ஓவர் லேயரில் இருக்கும் நமக்கு. குட், சூப்பர், ஓகே, பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு பீஸ் ஆஃப் செர்ரி, ஓகே, அண்ட் சுகர் சிரப், and crushed ice on top, ma'am. crushed ice. Again, little bit of kiwi. Kiwi crush. Kiwi crush. Again, topped with crushed ice. And the lychee. And a little bit again crushed ice, konjondu, at final konjondu topped with cranberry juice. சூப்பர். ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரொம்ப ரிச்சாக இருக்குது. அதனால தான் இது வந்துட்டு ஹெரிட்டேஜ் பேரடைஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரைட், ஃபைனலாக ப்ரெசன்டேஷன் ஓகே, லெமன் வெஜ் அண்ட் வித் மின்ட் லீவ்ஸ் அதில் கார்னிஷ் ஸ்டாப் பண்ணுறோம். வா, இட்ஸ் ஓ சூப்பர். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிடணும். கண்டிப்பாக. ஸ்ட்ராலாம் கிடையாது, ஏன்னா க்ரஷ் ரைஸ் போட்டிருக்கிறாங்க. அதனால நான் அப்படியே தான் சிப் பண்ணி சாப்பிட போகிறேன். ஸ்ட்ரா போட்டால் பிளாக் ஆகும் இல்லையா? குட். ஸ்டில் ஸ்டிக் மேம் ஃபார் யூ. ஹெரிட்டேஜ் பேரடைஸ், சூப்பர். சான்ஸே இல்லை. பேரடைஸ்னால் பேரடைஸ், ஹெரிட்டேஜ் பேரடைஸ், சூப்பரான பேரடைஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதே மாதிரி ஒரு வெல்கம் ட்ரிங்க் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷனில் கொண்டு போய் நீட்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால் இவ்வளோ கார்னிஷ்லாம் பண்ணாமல் கொஞ்சம் மைல்டாக பண்ணி கொடுங்க, சரியா? தேங்க்யூ ஸோ மச் பாரதி. வெல்கம் ட்ரிங்க் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து இடிச்ச பூண்டு இறைச்சி வறுவல். இடிச்ச பூண்டு இறைச்சி வறுவல் என்ன சுக்கா மாதிரி வருமா? சுக்கா மாதிரி தான் வரும். லைக் சூப்பர். சொல்லுங்கள் ஷெஃப், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்? தேங்காய், ஓகே, வேக வச்ச மட்டன், ஓகே, மிளகாய், காஞ்ச மிளகாய், ஓகே, பூண்டு இடிச்சது, இடிச்ச பூண்டு, ஜீரகம், கொஞ்சோண்டு எண்ணெய், சின்ன வெங்காயம், கருவேப்பில்லை, ஜீரக பொடி, சிறிதாக நறுக்கிய தக்காளி, கொத்தமல்லி தலை, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், தனியாத்தூள், உப்பு. ஓகே, ஓகே, சூப்பர். இதுதான் இதுக்கு தேவையான. சமைக்கிறதுக்கு நீங்கள் வேணும், சாப்பிட்றதுக்கு நான் வேணும். கண்டிப்பாக. ஓகே, சரி, ப்ரிப்பரேஷன் போயிடலாமா? கண்டிப்பாக போகலாம். ஃப்ரை பண்ணி சூடு ஏறட்டும். பாரதி, நீங்கள் வந்துட்டு இந்த இடிச்ச பூண்டு இறைச்சி வறுவல் அப்படின்னு சொல்லி இது செட்டிநாடு, உங்ககிட்ட செட்டிநாடு வில்லா இருக்குல்ல இங்கே பக்கத்தில்? செட்டிநாடு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜுக்கு வர்றவங்களுக்காக இது எஸ்பெஷலி நம்மளோட ட்ரெடிஷ்னலாக பண்ணி கொடுப்போம். ட்ரெடிஷ்னலாக இது பண்ணி கொடுப்போம். ப்ளஸ் அதே மாதிரி அந்த கெஸ்ட்டுக்கு அந்த ரெசிபி வேணாலும் ரெசிபி டைப் பண்ணி அவங்களுக்கு மெயில், ஃபாரினர்ஸ்க்கு போகும்போது மெயில் கொடுத்துருவோம். அவங்களுக்கு ரெசிபி கார்டு கையில் கொடுத்துருவோம். ஓகே, அவ்வளோலாம் பண்ணியிருக்கீங்க, அந்தளவுக்கு இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக சிக்னேச்சர் டிஷ்ஷா? சிக்னேச்சர் டிஷ் தான் எங்களோட. சூப்பர். இப்போ நானும் அந்த சிக்னேச்சர் டிஷ் தான் சாப்பிட போகிறேன்னு நினைக்கிறேன். எண்ணெய் ஊற்றிடலாமா பாரதி? என்ன நல்லெண்ணெயா, கடலை எண்ணெயா? நார்மல் ஆயில், குக்கிங் ஆயில். ஓகே, எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம சப்பரிங் பண்ணலாம். ஜென்ரலாக இது எது கூட வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் விஷயம்? இது வந்து ட்ரை டிஷ்ன்றதால நம்ம ரைஸ், பிரியாணி, ஏதோ ஒரு குழம்பு சைட் டிஷ் மாதிரி வச்சு சாப்பிடலாம். ஈவன் ஸ்டார்டர் கூட சாப்பிடலாம்ல? ஸ்டார்டர் தான் மெயின். நிறைய பேர் அக்கம்ப்ளிமெண்ட்டாக நிறைய ஒரு விஷயங்களுக்கு சாப்பிடுவாங்க இது இல்லையா? கண்டிப்பாக மேடம், எல்லாருக்கும் பிடிக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய கெஸ்ட்டுக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன், எனக்கு தெரியும். வந்தோடனே சாப்பிடுவாங்க, ஷெஃப் எனக்கு ஒரு நல்ல ஸ்டார்டர் அனுப்புங்க நல்லா அப்படின்னு சொல்லினா மட்டனில் எல்லாருமே இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது
வறுத்தரைச்ச மட்டன் தீயல், அது தீயல் ட்ரை பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க அந்த குழம்பு. அதே அது மாதிரி மட்டன் சுக்கா, ஆட்டு இறைச்சி உலர்த்திதுன்னு சொல்லிட்டு கேரளா ஸ்டைலில் கேட்பாங்க. வேட்டை மாமிசம், மிரியாலு வேட்டை மாமிசம்னு சொல்லிட்டு கர்நாடகா ஸ்டைலில், இது ஆந்திரா ஸ்டைலில் கேட்பாங்க. ஒருத்தர் ஒரு இதை மாதிரி வந்துட்டு கேட்பாங்க. பட் எல்லாருக்குமே இந்த மட்டன் ரொம்பவே பிடிக்கும். பெப்பர் பேஸ்டு பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். என்ன காஞ்சிருச்சு மேடம்? ஓகே, போட்டுடலாம். சின்ன ஜீரகமா? சின்ன ஜீரகம். ஓகே, பிறகு இடிச்ச பூண்டு, காஞ்ச மிளகாய், கறி லீஃப். இடிச்ச பூண்டோட அந்த தேங்காய் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணால் அது ஒரு இது கிரேட் பண்ணி கூட போடலாம். இல்லை, கிரேட் கூட பண்ணி போடலாம் மேடம். சின்ன வெங்காயமா? சின்ன வெங்காயம். ஸ்மால் ஆனியன் தான் இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கணும் மேம். அப்புறம் மற்றதெல்லாம் போடுவீங்க இல்லையா? ஓகே, வெங்காயம் வெந்து போச்சு. இப்போ மட்டன் போடுறோம். ஓகே, மட்டன் வந்துட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிங்களா? வெறும் உப்பு மஞ்சத்தூள். ஓகே ஓகே, கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுங்க. ஓகே, அதையும் போட்டுடலாமே. ஓகே, இப்போ தக்காளி எப்போ போடுவீங்க பாருது? தக்காளி கடைசி வரைக்கும் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டு எடுத்துக்கணும். இது நல்லா மட்டன் வெந்துருச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வேலை ஆகிடும் இல்லையா? ஆமாம், தக்காளி நம்ம முன்னாடியே போட்டோம்னா அது கொஞ்சம் லைட்டாக கிரேவி மாதிரி போயிடும். அதோட தண்ணி வாட்டரி வந்துடும். அதை கடைசியாக மட்டும் போட்டு எடுத்துக்கணும். நமக்கு ட்ரை வேணும். இப்போ மசாலா ஆட் பண்ண போகிறோமா? ஆமாம். ஓகே, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், உப்பு. ஓகே, இப்போ டொமேட்டோ. ஓகே, நிறைய ஆட் பண்ணாத போட தேவையில்லை. சும்மா ஒரு 2-3 போட்டால் 2-3 போட்டால் போகிறோம். ஒரு ஆஃப் டொமேட்டோ. ஓகே, சூப்பர். இப்போ அப்போ மசாலா போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு. மட்டனும் மசாலாவும் பிளெண்ட் ஆகிட்டு அந்த கார்லிக்கோட இடித்த பூண்டு போட்டாங்க இல்லையா, அந்த இடித்த பூண்டும் இறைச்சியும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா பிளெண்ட் ஆகி ஃப்ளேவர் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. பட் தக்காளி வந்துட்டு மேட்ச் ஆகக்கூடாதுன்றதுக்காக அப்படியே ராவாகவும் இருக்கக்கூடாது, லைட்டாக டாஸ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் இல்லையா? ஆமாம் மேடம். சூப்பர். இப்போ ரெடி ஆகிடுச்சு இல்லையா? ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி. ஓகே, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இடித்த பூண்டு இறைச்சி வறுவல் வந்துட்டு பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டனை வந்து வேக வச்சுட்டாங்க. அதனால ஈஸியாக போயிடுச்சு. குட், சூப்பர். இந்த ஷெஃப் மாற்றிடலாமா? மாற்றிடலாம் கண்டிப்பாக. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறீங்களா? இது என்ன ரைஸா? ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கா? நைஸ். இடிச்ச பூண்டு இறைச்சி வறுவல். இது என்ன பிரியாணியா பாரதி? ஆமாம், பிரியாணி கூட சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஓகே, மட்டன் நல்லா குக் ஆகி ஏற்கனவே ஆல்ரெடி குக்குடு தானே. இந்த மசாலாலாம் நல்லா பிளெண்ட் ஆகி ரைஸு கூட இந்த தேங்காய் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அந்த மட்டன் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இந்த கார்லிக் ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது இடிச்ச பூண்டு இறைச்சி வறுவல்னால் இதுதான். ஆக்சுவலாக நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் சுக்கா கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இது மட்டன் சுக்காவை விட கொஞ்சம் மட்டன் சுக்கா லுக்கிங் லைக் சுக்கா கொஞ்சம் கார்லிக் ஃப்ளேவரில் கொடுத்ததுனால ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரெண்டாவது தேங்காய் துருவி போட்டிருந்தாங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஒட்டிட்டு இருக்கும். இந்த தேங்காய் வந்துட்டு நல்லா அதிலே டோஸ்ட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு அந்த ரோஸ்டட் கோகோனட் சாப்பிடும்போது அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இடிச்ச பூண்டு இறைச்சி வறுவல். தேவையான பொருட்கள்: தேங்காய்,
உப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வேக வைத்த மட்டன், காய்ந்த மிளகாய், இடித்த பூண்டு, சீரகம், எண்ணெய், சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, சீரகத்தூள், தக்காளி, கொத்தமல்லி, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், தனியாத்தூள், உப்பு. செய்முறை: முதலில் வாணலியில் சிறிதளவு எண்ணெய் சேர்த்து காய்ந்ததும் சீரகம், பூண்டு, காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை, தேங்காய், வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வரும் வரை வதக்கவும். பிறகு வேக வைத்த மட்டன் சேர்த்து வதக்கவும். அதோடு மஞ்சள் தூள், மிளகுத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், உப்பு சேர்த்து வதக்கி தக்காளி சேர்த்து கலந்து இறுதியாக கொத்தமல்லி தூவி பரிமாறவும். இப்பொழுது இடிச்ச பூண்டு இறைச்சி வறுவல் தயார். கிச்சனிலே